ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமாக வாழணும், அவனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் என்று வகுத்தார்கள் சித்தர்கள். ஒரு நாள் ஒன்றுக்கு அவனுடைய சுவாசமானது 21,600 சுவாசம் அவன் சுவாசித்தான் என்றால் 120 ஆண்டுகள் வாழ முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம 21,000 சுவாசிக்கிறோம். கோவப்படும் போது, பதட்டப்படும் போது, இந்த அவசரகார விலகையில அதிகப்படியான சுவாச விரயம் ஏற்பட்டுத்தான் நம்முடைய ஆயுளே குறைகிறது. ஆகவே இந்த சுவாசத்தை சீர்படுத்தி, சுவாசத்திலே நம்முடைய மனதை நிறுத்தி நிலை பெறச் செய்து, சுவாசத்தோடு நம்முடைய எண்ணத்தை பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் தான் தியானமானது நமக்கு கைகூடும். ஆகவே இந்த சுவாசமானது 6 ஆதாரங்களை தழுவி சுவாச நடை எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், முதலாவது ஆதாரமான மூலாதாரத்தை ஆதாரமாக கொண்டு காலை 6 மணி முதல் 6:40 வரை ஒரு 600 சுவாசம். அதற்கு அடுத்ததாக சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய சக்கரம். இந்த சக்கரத்தை ஆதாரமாக கொண்டு காலை 6:41 முதல் மத்தியான வேலை 1:20 வரைக்கும் ஒரு 6000 சுவாசம். பிறகு மணிப்பூரக சக்கரத்தை ஆதாரமாக கொண்டு மத்தியான வேலை 1:21 இரவு 8 மணி வரை ஒரு 6000 சுவாசம் மணிப்பூரக சக்கரத்தை ஆதாரமாக கொண்டு இயங்குகிறது. அதற்கு அடுத்ததாக நமக்கு அநாகதம் இரவு 8:01 முதல் அதிகாலை 2:40 மணி வரை ஒரு 6000 சுவாசம் அநாகதம். அதிகாலை இந்த 2:41 3:46 வரை விசுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை ஆதாரமாக கொண்டு ஒரு 1000 சுவாசம். அதிகாலை 3:47 4:51 4:53 ஆக்னேய சக்கரத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு 1000 சுவாசம். பிறகு 4:53 6 மணி வரை சகசிர தளத்தை ஆதாரமாக கொண்டு, பரமாத்மாவை ஆதாரமாக கொண்டு இந்த சுவாசங்களானது நடைபெறுகிறது. ஒரு 1000 சுவாசமானது நடைபெறுகிறது. 21,600 சுவாசத்திற்கு மூலாதாரத்துக்கு 600, சுவாதிஷ்டானத்துக்கு ஒரு 6000, மணிப்பூரகத்துக்கு ஒரு 6000, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அநாகதத்துக்கு 6000, விசுத்தி சக்கரத்துக்கு ஒரு 1000, ஆக்னேய சக்கரத்துக்கு ஒரு 1000. அதுக்கு பிறகு அதிகாலை நேரத்தில் சகசிர தளத்துக்கு என்று சொல்லக்கூடிய நிலையில ஒரு 1000 ஆக 21,600 சுவாசம் நம்மால் சுவாசிக்கப்படுகிறது என்றால் நம்முடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் என சித்தர்கள் வகுத்து சொல்லி இருக்கிறார்கள்.